எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் tamilbeautytips. இந்த வீடியோவில் வந்து நயாசினமைட் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நயாசினமைட்னா என்ன, இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், எந்த ஃபுட் ஐட்டத்தில் நயாசினமைட் இருக்குது, ஸ்கின் கேர் ரொட்டீனில் நயாசினமைட் சீரம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கான ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அதுக்கடுத்து அதர் இன்க்ரீடியண்ட்டோட எப்படி இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, அதுக்கடுத்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நயாசினமைட்னா என்ன? நயாசினமைட் அப்படின்றது விட்டமின் B3. நம்ம இன்டேக்காக ஃபுட்டில் வந்து ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் விட்டமின் B3 இருக்கும். இதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறோம். இதே விட்டமின் B3 வந்து டாப்பிக்லாம் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நயாசினமைட் சீரம். ஓகே, இந்த நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ஆக்சுவலாக நயாசினமைட் சீரம் வந்து ஏகப்பட்ட ஸ்கின் பெனிஃபிட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குமே சூட் ஆகும். ஸ்கின்ல இருக்க ரெட்னஸை குறைக்கும், ஓப்பன் போர்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஆயில் செக்ரிகேஷனை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணும், சன் டேமேஜ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்ல வர விங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா குறைக்கும். ரொம்ப முக்கியமாக ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதாவது நிறையா ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இருக்குது, நிறையா வந்து ஆக்னி ப்ராப்ளம் வருது, ஆயில் செக்ரிகேஷன் நிறையா இருக்குது அப்படின்றவங்க இந்த நயாசினமைட் சீரம் யூஸ் பண்றனால அவங்களோட சீபம் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். இதனால ஆயில் செக்ரிகேஷன் ரெடியூஸ் ஆகும், பிம்பிள்ஸ், மார்க் இதெல்லாமே நல்லாவே குறையும். ஓகே, ஃபுட் ஐட்டமில் வந்து இந்த நயாசினமைட் அதாவது விட்டமின் B3 இதை வந்து நம்ம எப்படி இன்டேக்காக எடுத்துக்கலாம், எந்தெந்த ஃபுட்லாம் இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ், செரில்ஸ், க்ரீன் வெஜ்ஜஸ், பீன்ஸ், ஃபிஷ், அப்புறம் மில்க் இதுலலாம் வந்து விட்டமின் B3 அதிகமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இருக்காது, இன்னும் நிறையா அதில் இருக்க நியூட்ரியன்ட்டும் அந்த ஃபுட்டில் இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக கான்சன்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும், இல்லைன்னா அந்த சீரம் இதை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரோட சூப்பர்விஷனில் தான் நீங்கள் அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த சீரம்ன்றது எல்லாருமே எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம ஃபாலோ பண்ணையில் இந்த நயாசினமைட் சீரம் வந்து எந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக மார்னிங் அண்ட் நைட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை அதை வந்து அப்ளை பண்ணலாம். நார்மலாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த நயாசினமைட் சீரம் வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னா டோனிங்க்கு அப்புறம் மாய்ஸ்சரைசிங்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக இது ஒரு ஜென்ரலாக ஒரு சீரம் கான்செப்ட் தான். சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து டோனர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரம், அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவீங்களா, அதே கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிடுங்க, அதாவது முகத்தை கழுவிடுங்க. அதுக்கப்புறம் டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். டோனர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நயாசினமைட் சீரம், அதுக்கடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் அப்படின்ற ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நயாசினமைட் சீரம் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறையா இருக்குது, சன் டேமேஜ்லாம் நிறையா ஆகுது, நீங்கள் சன்னில் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டில் வந்து நயாசினமைட் வந்து 5% அதுக்கும் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 5%ன்றது ஆவரேஜ். இதுதான் எல்லா டாக்டருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ரொம்ப வந்து நீங்கள் ஸ்கின்னை வந்து பேம்பர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2% அப்படின்னு ஒரு ஃபார்முலேஷன் இருக்கும். அந்த 2%ல் இருக்க நயாசினமைட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சில ப்ராடக்ட்டில் வந்து 10 அந்த ரேஞ்சில் 10% அந்த மாதிரி நயாசினமைட் இன்க்ளூட் பண்ண ப்ராடக்ட் இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 5%ன்றது எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நயாசினமைட் சீரம் வந்து வேறு என்ன அதர் ப்ராடக்ட் இன்க்ரீடியண்ட்டோட நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா வந்து நயாசினமைடும் ப்ளஸ் ரெட்டினால் இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணையில் வந்து உங்களுக்கு இருக்க லார்ஜ் போர்ஸ்லாம் நல்லா குறைஞ்சி வரும். ஈவன் டோன் வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நயாசினமைடையும் விட்டமின் C இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணையில் வந்து ஈவன் ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். நயாசினமைடையும் ஹைட்ரானிக் ஆசிடையும் கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட ஹைட்ரேஷனை வந்து இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னா இது வந்து சைட் எஃபெக்ட்னு எதுவுமே பெருசாக யாருக்கும் வந்த மாதிரி தெரியலை. இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குமே நல்லா சூட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் 4 ஆர்மில் வந்து கொஞ்சோண்டு நயாசினமைட் சீரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 1 டே அதாவது 24 ஹார்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த 24 ஹார்ஸில் வந்து ஏதாவது ரெட்னஸ், இச்சிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நயாசினமைட் சீரம் அப்ளை பண்ணுறதை விட்டுருங்க. மற்றபடி எல்லாருக்குமே இது சூட் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நயாசினமைட் சீரம் எவ்வளோ நாள் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் வீக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்கள் இந்த நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 4 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு விசிபிளாக சில ரிசல்ட் எல்லாம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் உங்களுக்கு நல்ல சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட்டு நல்ல சேஞ்சஸ் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா வந்து ஒரு 8 வீக் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், டோன்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும். இந்த ரிசல்ட்லாம் நீங்கள் 8 வீக் கிராஸ் பண்ணியில் உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். மினிமம் ஒரு சேஞ்சஸ் வந்து 4 வீக்காவது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நயாசினமைட் பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஒரு கிளியர் ஓவர்வியூ ஒரு ஷார்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இல்லைன்னா ஸ்கின் பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.